ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர்ன்ற ப்ராப்ளம் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், அடோப், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி டாப் கம்பெனிஸில் கேட்ட ஒரு கொஷின். இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. அதில் பாசிபிள் சப்ஸ்ட்ரிங் என்னென்னலாம் நம்ம எடுத்து அதில் வந்துட்டு எந்த சப்ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ரிப்பீட்டிங் கேரக்டர் வராமல், அதாவது டூப்ளிகேட் கேரக்டரே வராமல் மேக்ஸிமம் லென்த் இருக்கிற சப்ஸ்ட்ரிங் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த லென்த்தை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஏபிசிபி ஏபிசிபி பிபின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் என்னென்ன பாசிபிள் சப்ஸ்ட்ரிங் இருக்குது? ஏ, பி, சி, அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எகெயின் ஏபிசிஏ தான் வருது. வேறு என்ன பாசிபிள் இருக்குன்னா ஏபி, ஏபிசி, தென் பிசி, தென் வந்துட்டு சிஏ. இந்த மாதிரி யூனிக்காக, அதாவது டூப்ளிகேட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரிங் என்னன்னு எடுத்து அதில் மேக்ஸிமம் லென்த் இருக்கிறது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் இந்த ப்ராப்ளமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்துக்கோங்களேன், ஏ. இப்போ இது வந்துட்டு ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஸோ இப்போ ஒரு மேக்ஸிமம் லென்த் வந்து நம்ம 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பி அது கூட நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஏபிங்கிறது டூப்ளிகேட் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவும் யூனிக் தான். ஸோ இதையும் நான் என்ன பண்ணலாம், லென்த்தாக எடுத்துக்கலாம். ஸோ 2. நெக்ஸ்ட்டு சியை ஆட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு ஏபிசி இந்த மூணுமே நான் ஆட் பண்ணும்போது என்ன வருது, மூணுமே யூனிக் கேரக்டர்ஸ் தான். ஸோ வந்துட்டு எனக்கு இப்போ 3 லென்த்து. எகெயின் நான் ஏ ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆல்ரெடி இப்போ வரைக்கும் நம்ம ஃபைன் பண்ண மேக்ஸிமம் லென்த்தில் ஏ இருக்குது கரெக்டாக. அப்போன்னா நான் வந்துட்டு இந்த ஏவை வந்து இக்னோர் பண்ணணும். ஏன்னா இப்போ நான் இது கூட ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை நான் ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஒன்ஸ் இதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுப்போம், இப்போ என்ன ஆகும், பிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆகும். இப்போ நமக்கு மேக்ஸிமம் லென்த் என்னது 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், பிஏ ஆட் பண்ணுவோம். இப்போ பி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, எகெயின் நம்மக்கிட்ட இருக்கிற பிசிஏல இந்த பி ஆல்ரெடி ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த பியை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ என்ன இருக்குது, சிஏபி இருக்கும். இப்போ நமக்கு எகெயின் வந்துட்டு எத்தனை லென்த், மேக்ஸிமம் லென்த்னா 3 தான் யூனிக்காக நமக்கு கிடச்சிருக்கிறது. தென் எகெயின் சி வரும்போது ஆல்ரெடி சி இருக்குது, ரிமூவ் பண்ணுவோம், நமக்கு ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். எகெயின் லென்த் வந்து 3. தென் திரும்ப பி வரும்போது ஆல்ரெடி பி ப்ரெசண்ட்டாக இருக்குது. நம்ம இதோட லென்த் ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு கேரக்டராக நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வரதுனால எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ ஏவை ரிமூவ் பண்ணிடுவோம், தென் பிஏ ரிமூவ் ஆயிரும். இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கும், சி மட்டும் இருக்கும். இப்போ சிபி எடுத்தோன்னா 2 தான் லென்த்து. நம்மக்கிட்ட ஆல்ரெடி மேக்ஸிமம் என்ன இருக்குது, 3. அப்போ இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங் யூனிக்கானது வந்து பார்த்திங்கன்னா 3 தான். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டர் நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணும்போது பி ஆல்ரெடி இருக்குது. ஸோ சியை ரிமூவ் பண்ணுவோம், பியை ரிமூவ் பண்ணுவோம். இப்போ பி மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ லென்த்து 1. ஸோ ஆல்ரெடி இருக்கிற மேக்ஸிமமே 3, அதை விட 1 சிறுசு. ஸோ அப்போ நமக்கு கிடைக்கிற மேக்ஸிமம் லென்த் என்னது, 3. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இதே அப்ரோச்சை தான் இப்போ நம்ம கோடாக மாற்ற போகிறோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கேரக்டராக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னு. அதை நம்ம எங்கே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா செட்டில் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த செட்டில் தான் வந்துட்டு ஒரு கேரக்டராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து இங்கே இடத்துல வந்து ஏபிசி இப்போ நான் வந்து செட்டில் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரேன். திரும்ப ஏன்னு வரும்போது ஆல்ரெடி இருக்கிற ஏவை நான் ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. இப்போ நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்துட்டு ப்ராப்பராக இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் கரெக்டாக. இப்போ இந்த கேரக்டர் தான் நான் ரிமூவ் பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங்கில் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற இந்த கேரக்டர் தான் நான் ரிமூவ் பண்ணணும்னு நான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி பாயிண்டருக்கு அந்த இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு வேரியபிள் ஜே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக செட்லேருந்து. இப்போ நம்ம ஒரு கேரக்டராக ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி.
ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம செக் பண்ணுறோம் இல்லையா. இப்போ நான் ஏ ஆட் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட்டு பி வருது. இப்போ பியை நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஆல்ரெடி செட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணணும். இருந்ததுன்னா அப்போ என்ன அர்த்தம், நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். அந்த கேரக்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் என்னால் இதை ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா டூப்ளிகேட். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல ஒரு வைல் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். செட்டில் இந்த இப்போ இருக்கிற கரண்ட்டாக நான் ட்ராவல்ஸ் பண்ணுற கேரக்டர் வந்துட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏவை நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, ஆல்ரெடி இல்லை, ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏவை ஆட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு பி ஆட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட்டு சி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஏவை ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி செட்டில் வந்துட்டு ஏ இருக்குது. இப்போ நான் இதை ஆட் பண்ணேன் அப்படின்னா லென்த் எனக்கு ப்ராப்பராக கிடைக்காது. கரெக்டாக? அதுக்கு நான் இந்த ஏவை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த வைல் லூப் யூஸ் பண்ணுறோம். அந்த கேரக்டர் ரிமூவ் ஆகிற வரைக்கும் இந்த வைல் லூப் ரன் ஆகும். இப்போ நம்ம அதை எப்படி ரிமூவ் பண்ணலாம், நம்ம அதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஜேன்ற பாயிண்டர் வந்துட்டு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ செட்டில் எந்த கேரக்டர் ரிமூவ் பண்ண போகிறோம், செட்டில் இருக்கக்கூடிய செட்டில் இருந்து நம்ம ஒரு கேரக்டராக வந்துட்டு ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ வரைக்கும் ஆட் பண்ணது அன்டில் எது வரைக்கும் அப்படின்னா, இப்போ இந்த கரண்ட் கேரக்டர் வந்துட்டு நான் ஆட் பண்ண முடியலை. எதனால் முடியல, ஆல்ரெடி செட்டில் இருக்குது. அப்போ அது ரிமூவ் ஆகிற வரைக்கும் நான் வந்து செட்டில் இருந்து இப்போ வரைக்கும் ஆட் பண்ண ஒரு கேரக்டராக 0th இண்டெக்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருப்பேன் இல்லையா, அது ஒரு கேரக்டராக ரிமூவ் பண்ணுறேன். ஒன்ஸ் இந்த கரண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து செட்டில் கண்டுபிடிச்சிட்டோம், அது ரிமூவ் ஆயிருச்சு அப்படின்னா ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டூப்ளிகேட் வராது. இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணுன்னா இப்போ ஏபிசி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஏவை ஆட் பண்ண போகிறேன். ஆனால் என்ன ஆகுது, ஆல்ரெடி ஏ வந்துட்டு இருக்குது. இந்த வயல் கண்டிஷனில் செக் பண்ணும்போது ட்ரூன்னு ஆகும். இன்சைடு போகும்போது இப்போ செட்டில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் ரிமூவ் ஆகும். ஒன்ஸ் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், இப்போ வந்துட்டு ஏங்கிற கேரக்டர் செட்டில் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டு இப்போ நான் இந்த ஏவை வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல நம்ம பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் பிசி, இப்போ இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு செட்டில் பிசி மட்டும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் கேரக்டரை ஆட் பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அதை தான் பண்ண போகிறோம். செட் டாட் ஆட் நெக்ஸ்ட் இப்போ நம்மளோட டார்கெட்டை என்ன, மேக்ஸிமம் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு வேரியபிள் வந்துட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னா, நார்மலாகவே நமக்கு தெரியும் ஒரு அரேவாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், எல்லாமே 0 பேஸ்டு இண்டெக்ஸ் தான். லாஸ்ட் இண்டெக்ஸையும் 0th இண்டெக்ஸையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டோட்டல் லென்த். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 4 5 6 7. ஸோ ஆக்சுவலி இதோட லென்த்து வந்துட்டு 8, ஆனால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நமக்கு லாஸ்ட்டில் என்ன ஆகுது, 7ன்னு முடியுது. அப்போது 7 - 0 + 1 அதுதானே நம்மளோட லென்த்து. இதே இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போமே, 1th பிளேஸில் இருக்குன்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போது 7 இப்போ இதோட லென்த் என்ன அப்படின்றத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, 7 - 1 என்னது, நமக்கு 6. ஸோ 6 + 1 நமக்கு என்னது, 7 தான் இதோட லென்த்து. 1 2 3 4 5 6 7. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இப்படி தான் வந்துட்டு நம்ம டோட்டல் லென்த் இப்போது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஐங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணது. கரெக்டாக? ஐ மைனஸ் ஜேன்றது நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக ரிமூவ் பண்ணிகிட்டே வந்த எலமெண்ட். இப்போ அது +1.
இப்போ வந்து ஆல்ரெடி இருந்த மேக்ஸிமம் லென்த்தை விட இப்போ நமக்கு கிடைச்ச லென்த்து வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ அதுதான் வந்துட்டு நமக்கு லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர் இப்போ வரைக்கும் நான் ட்ராவல்ஸ் பண்ணதில்லைன்னு அர்த்தம் கரெக்டாக. ஸோ அதால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல, மேக்ஸிமம் அதுவே தான் இருக்க போகுது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்துட்டு ரிப்பீட் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்க போகுது. ஃபைனலாக நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம்னா முடிஞ்சுது. இப்போ இந்த கோடை நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சு இல்லைனா இந்த எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா சேம் எக்ஸாம்பிள் நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். அதனால் இப்போ நம்ம ஒரு செட்டு க்ரியேட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா ஒரு கேரக்டரையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர போகிறோம். இப்போ இந்த எக்ஸ்ட்ராவாக கொடுக்குற வேரியபிள் எதுக்காக அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா. ஒன்ஸ் டூப்ளிகேட் நான் ஃபைன் பண்ணிட்டேன், இப்போ வந்து அது ரிமூவ் பண்ணு ரிமூவ் பண்ண அப்படின்னா தான் இப்போ இருக்கிற கேரக்டர் என்னால் அதில் ஆட் பண்ணி ஃபர்தராக என்னால் மேக்ஸிமம் லென்த்தை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த பாயிண்டர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், செட்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேரக்டராக ட்ராவல்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கேரக்டர் வரும்? பி. ஸோ பிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செட்டில் வந்துட்டு கிடையாது. ஸோ வந்துட்டு இந்த வயல் லூப்குள்ளேயே அது போகாது. இப்போ செட்டில் வந்து பி ஆட் ஆயிரும். இப்போ நம்ம லென்த்து கண்டுபிடிப்போம். இப்போ ஐ எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் தான் இருக்குது. ஜேவும் எங்கே தான் இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் தான் இருக்க போகுது, அதாவது 0th இண்டெக்ஸில். இப்போ 0 - 0 + 1ன்னா நமக்கு லென்த் என்னது? 1. ஸோ நம்மளோட மேக்ஸிமம் லென்த் இப்போ வரைக்கும் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர் நமக்கு என்னது? இந்த பிங்கிற ஒரே ஒரு கேரக்டர் தான். ஸோ லென்த்து வந்துட்டு 1. நெக்ஸ்ட்டு இப்போ ஐ வந்துட்டு 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது டபிள்யூக்கு போகும். இப்போ வந்துட்டு டபிள்யூ ஆல்ரெடி செட்டில் இருக்கான்னா அதுவும் கிடையாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ பிடபிள்யூ அப்படின்னு இருக்கும். இப்போ ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த பிளேஸில் இருக்குது? 1ல். ஜே என்னவா இருக்குது? 0th பிளேஸில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் செட்லேருந்து நம்ம எதுவும் ரிமூவ் பண்ணல, அதோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் இப்போ ஜேங்கிறது 0th பொசிஷனில் இருக்குது, ஐங்கிறது 1th பொசிஷனில் இருக்குது. அப்போ 1 - 0 + 1 நம்மளோட லென்த் என்னது? 2. ஸோ நமக்கு பிடபிள்யூ 2 தான் அந்த லென்த்து கிடச்சிருக்கா. ஸோ அதை வந்துட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச லென்த் என்னது? 1. ஸோ 1ஐ விட இந்த 2 பெருசு கரெக்டாக. அப்போ இது என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம்? 2 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ ஐ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எகெயின் டபிள்யூ வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? செட்டில் வந்துட்டு செக் பண்ணுவோம், அந்த டபிள்யூ வந்துட்டு ஆல்ரெடி இருக்கா அப்படின்ட்டு. ஆல்ரெடி இருக்குது. அப்போனா என்ன பண்ணுவோம்? அந்த டபிள்யூ வந்துட்டு ரிமூவ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து செட்டில் ட்ராவல்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டே வருவோம் ஒரு கேரக்டராக, இப்போ வரைக்கும் நம்ம ஆட் பண்ணதை. ஓகேவா? அன்டில் அந்த டபிள்யூ ரிமூவ் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நான் ஆட் பண்ணி ப்ராப்பரான எகெயின் நான் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும்? ஜே வந்துட்டு 0th பொசிஷனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பி ரிமூவ் ஆகும் செட்டிலேருந்து. ஸோ டபிள்யூ மட்டும் இருக்கும். ஸ்டில் வந்துட்டு செட்டில் டபிள்யூ இருக்கிறதுனால எகெயின் என்ன ஆகும்? இப்போ டபிள்யூ இப்போ ஜே 1th பொசிஷனுக்கு வரும், டபிள்யூ ரிமூவ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? இப்போ வந்துட்டு செட்டில் கிடையாது. ஸோ வயல் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போது இந்த டபிள்யூவை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செட்டில் ஆட் பண்ணுவோம். செட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம லென்த்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஐயும் இங்கே தான் இருக்குது, ஜேவும் இங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு கேரக்டர் தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ ஐ - ஜே + 1 நமக்கு என்னது? 1. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் லென்த் என்னது? 2. ஸோ அப்போ நமக்கு இந்த 1 வந்துட்டு 2ஐ விட பெருசு கிடையாது. ஸோ நமக்கு வந்துட்டு மேக்ஸிமம் லென்த் ஸ்டில் 2ன்னு தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது கே ஆல்ரெடி செட்டில் இல்லை. ஸோ டபிள்யூகே. இப்போ நமக்கு லென்த் என்னன்னு கிடைக்கும்? 2. ஆல்ரெடி இருக்கிறதும் 2ங்கிறதுனால ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, மேக்ஸிமம் லென்த்து சேம். நெக்ஸ்ட் என்ன ஆகும்? ஈங்கிறது ஆட் ஆகும். இப்போ ஈயும் ஆல்ரெடி கிடையாது. ஸோ டபிள்யூகேஇ மூணுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக் தான்.
ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு மேக்ஸிமம் லென்த் என்னன்னு கிடைக்கும் 3. இப்போது நமக்கு இந்த இடத்துல இப்போ ஐ நமக்கு எங்கே இருக்கும், இப்போ டபிள்யூகேஇ இப்போ ஈங்கிற பிளேஸில் தான் வந்துட்டு நம்மளோட ஐன்ற பாயிண்டர் வந்துட்டு இருக்கும். ஜேங்கிற பாயிண்டர் எங்கே இருக்கும், இங்கே தான் இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம ரிமூவ் பண்ணோம் கரெக்டாக. அப்போ இங்கிருந்து தான் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 0 1 2. டபிள்யூ இருக்கிற பொசிஷன் வந்துட்டு 2 3 0 1 2 3 4. இ இருக்கிற பொசிஷன் வந்துட்டு 4. ஸோ 4 - 2 + 1 நமக்கு என்னது 3. அதாவது டபிள்யூகேஇ நமக்கு மேக்ஸிமம் லென்த் வந்து இப்போ நமக்கு என்னது 3. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த லென்த் என்னது 2. இப்போ 3 வந்துட்டு அதை விட பெருசு கரெக்டாக. அப்போ மேக்ஸிமம் லென்த் இப்போ நமக்கு என்னது 3. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐ லாஸ்ட் இண்டெக்ஸுக்கு வரும்போது டபிள்யூ ஆல்ரெடி இதில் இருக்கிறதுனால வைல் லூப் கண்டிஷனுக்குள்ளே வரும். இப்போ டபிள்யூ வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஒன்ஸ் ரிமூவ் ஆனதுக்கப்புறமேலு கேஇ மட்டும் இருக்கும். நம்ம செட்டில் இப்போ நம்மளால் டபிள்யூ ஆட் பண்ண முடியும். ஸோ கேஇ டபிள்யூங்கும் போது எகெயின் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐ வந்து கேத்து பொசிஷனில் இருக்கும். சாரி, ஐ வந்துட்டு டபிள்யூங்கிற பொசிஷனில் இருக்கும், ஜே வந்துட்டு கேங்கிற பொசிஷனில் இருக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணி 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் லென்த்து கிடைக்கும். ஸோ கேஇடபிள்யூ எகெயின் நமக்கு 3ங்கிற லென்த்து தான் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நமக்கு கிடைச்ச மேக்ஸிமமே வந்துட்டு 3 தான். ஸோ இதோட வந்து இந்த ட்ராவல்ஸ் பண்ணுறதே முடிஞ்சிடும். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச மேக்ஸிமம் சப்ஸ்ட்ரிங் வித்தவுட் ரிப்பீட்டிங் கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. அதுதான் நமக்கு ரிட்டன் ஆகும். இந்த இடத்துல நம்ம ஏன் I - J + 1 போடுறோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஒரு அரேவாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், 0 பேஸ்ட் இண்டெக்ஸில் தான் வந்துட்டு நம்ம பண்ணுவோம். ஸோ +1 பண்ணோம் அப்படின்னா, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னவோ அது கூட +1 பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் லென்த் என்னன்றது 1 பேஸ்டு இதில் பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக எண்ணும்போது 1 2 3ன்னு சொல்லிட்டு 7ன்னு சொல்லுவோம். 0ன்றதுனால நமக்கு லாஸ்ட்டில் கிடைக்கும்போது இப்போ டோட்டல் லென்த் 7ஆக இருந்தால் 6ன்னு முடியும். அப்போனா 2 பாயிண்டரை எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி 1 ஆட் பண்ணால் டோட்டல் லென்த்து கிடைக்குன்ற கான்செப்ட் நமக்கு புரியுது கரெக்டாக. ஸோ அதை தான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கோடை நம்ம எழுதியாச்சு. இப்போ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். சாரி, எல்லாமே கேரக்டர். ஒன்ஸ் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேலே நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு மூவ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ அந்த இடத்துல J++ வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு கேரக்டர் தான் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கொடுக்க வேண்டிய டேட்டா டைப் வந்துட்டு கேரக்டர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிருக்கு. இப்போ சப்மிட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கு, 988 டெஸ்ட் கேசஸ். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.